கரண்ட் இதை ஏற்றிருக்காங்க, வீட்டு வரி ஏற்றிருக்காங்க, தண்ணி வரி ஏற்றிருக்காங்க. அனைத்து இதுலையுமே அவங்க தோல்வி கண்டிருக்காங்க. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியின் தோல்விதான் இந்த 0 மார்க். எடப்பாடியார் அவர்கள் எளிமையாகவும் அனைவரிடமும் நல்ல பழகி கொண்டிருக்கார். ஏற்கனவே அவர் ஆட்சியில் நல்லதை செய்தது மக்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அவர் ஆட்சியில் அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்ததெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இந்த ஆட்சியில் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சரானால் அந்த திட்டங்கள்லாம் இல்லாத எளிய மக்களுக்கு கிடைக்கும். அதனால் எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி பொதுமக்களும் நாங்களும் நினைக்கின்றோம். விஜய் அரசியல் வாழ்க்கை அவர் எம்ஜிஆர் மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் அவர் கிட்டத்தட்ட அவன் 50 வருஷமாக கீழே இருந்து ஒவ்வொருத்தட்டையாக பழகி அப்படி அரசியலுக்கு வந்தவர். இவர் எடுத்ததும் அரசியலுக்கு வரணும் அரசியலில் முதலமைச்சர்னு நினைக்கிறார். அதாவது அரசியல்வாதி அல்ல, அவர் நடிகர் மாதிரி இருக்கார். அது ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியினுடைய கொள்கைகளை பார்த்து அவங்க எப்படி நடத்துகிறாரோ அது மாதிரி கட்சி நடத்தினால்தான் விஜய் கட்சி நடத்த முடியும். ஒரே குரலில் தலை நிமித்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தலை குனிஞ்சு போய் தான் எல்லாம் இருக்காங்க. மக்களே தலை குனிஞ்சு போயிருக்கிறாங்க. இவர் எங்கே தலை நிமித்துறது? மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? நீட் தேர்வு ரத்து பண்ணுறோம்னாரு. நீட் தேர்வு ரத்து பண்ண முடியுமா? ஏன் மக்களை ஏமாத்தணும்? ஆமாம், இப்படிமா ஒவ்வொரு துறையிலையும் அவர் தோல்வியை கண்டு தான் இருக்கின்றார். அவர்னால் தமிழகத்தை தலை நிமிர்த்த முடியாது. அதிமுக ஆட்சி மீண்டும் வளர்ந்தால்தான் தமிழகத்தை தலை நிமிர்த்த முடியும்.